நீங்கள் இன்னும் நம்ம தமிழ்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு கூடவே வருகின்ற அந்த பெல் ஐக்கான் அழுத்திட்டிங்கன்னா எப்போல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோ வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்டெக் சேனலில் என்ன பார்க்க போனால் கிளான்ஸ் ஆஃப் கிளான்ஸ் வந்து ஹேக் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு பெரிய செக்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லோரும் வந்து கிளான்ஸ் ஆஃப் கிளான்ஸ் வந்து இப்படியும் ஒரு டைமாச்சும் விளையாடி இருப்போம். பாதி பேர் அதிலே அடிக்ட் ஆகிருப்போம், பாதி பேர் அதை எப்படி ஹேக் பண்ணுறதுன்னு சொல்லி நெட்டில் பல இடத்துல சர்ச் பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு யூடியூப்பில் நான் கூட சர்ச் பண்ணியிருக்கேன், ஹவு டு ஹேக் கிளான்ஸ் ஆஃப் கிளான்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணியிருப்பேன். அப்போல்லாம் பார்க்கும்போது ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போக சொல்லுவாங்க. அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் நமக்கு தேவையான ஜெம்ஸ், நம்ம அக்கௌண்ட் யூசர் நேம் எல்லாம் போட்டு டைப் பண்ணி எல்லாம் பண்ணி என்னென்னமோ கோடாக வரும். அந்த கோடு ஃபில் ஆனதுக்கப்புறம் கடைசியில் வந்து சர்வே கிளியர் பண்ணுங்கன்னு ஒன்று பெருசாக ஒன்று வைப்பாங்க ஆப்பு. அந்த சர்வே கிளியர் பண்ணால் நமக்கு ஜெம்ஸ் ஆட் ஆகிரும்பாங்க. நம்ம கஷ்டப்பட்டு அந்த ஜெம்ஸ் வேணும் அப்படிங்கிறக்கோசரம் சர்வேயை கிளியர் பண்ணிகிட்ருப்போம். ஆனால் சர்வே கிளியர் பண்ணி அவங்களுக்கு தான் காசை தவிர நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம நம்பரை அவங்க எடுத்துக்குவாங்க. சரி வாங்க, இன்றைக்கி வந்து அந்த இதை வச்சு நம்ம டீட்டெயிலை ஃபுல்லாக சொல்லித்தரோம் உங்களுக்கு ஹேக் பண்ண முடியுமா முடியாதான்னு. முதல்ல கிளான்ஸ் ஆஃப் கிளான்ஸை ஹேக் பண்ண முடியுமா அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளான்ஸ் ஆஃப் கிளான்ஸ் வந்து ஒரு நெட்வொர்க் பேஸ்டு கேம். இப்போ வந்து கிளான்ஸ் ஆஃப் கிளான்ஸ் வந்து இன்டர்நெட் இல்லாட்டி நம்மளால் உள்ளே போய் விளையாட ஒரு துளி கூட எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. அது நெட்டு கட் ஆனோடனே கூட அது கேமு கட் ஆயிரும், மறுபடியும் ரீலோட் ஆகி தான் உள்ளே போகும். நீங்களே நிறைய டைம் பார்த்துருப்பீங்க. அப்படி நெட்வொர்க் பேஸ் பண்ணியிருக்கிறது என்ன ஆகும்னா, நம்மளோட டேட்டா, அதாவது நம்ம விளையாடுவோம்ல அந்த நம்ம யூசர் நேமில் அவங்க ஒரு க்ளவுட் சர்வர் வச்சுருப்பாங்க. அந்த க்ளவுட் சர்வரில் போய் நம்மளோட டேட்டா சேவ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம உள்ளே லாகின் பண்ணும்போது நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணி அவங்க வந்து அந்த க்ளவுட் சர்வர் இருக்க டேட்டா வந்து இந்த கேம் கொடுத்து நம்ம கிளானோட, அதாவது நம்ம கிளான்ஸ் ஆஃப் கிளான்ஸ் கேமோட எல்லாமே அங்கேருந்து அந்த டேட்டா எடுக்கிறாங்க. நமக்கு எவ்வளோ வந்து எக்ஸ்எல்ஆர் வச்சோம், ஜெம்ஸ் எவ்வளோ வச்சுருக்கோம் அப்படிங்கிற டேட்டா எல்லாமே அங்கே ஸ்டோர் ஆகிருக்கும். அது ஒரு பெரிய க்ளவுட் சர்வீஸ். அந்த க்ளவுட் சர்வீஸை ஹேக் பண்ணுறது வந்து முடியும். ஆனால் பட் நம்மளால் அது முடிகிறது யாருக்கு மட்டும்னா கவர்மெண்ட், அந்த மாதிரி கவர்மெண்ட்டில் வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அந்த போலீஸ், அவங்களால மட்டும்தான் ஹேக் பண்ண முடியும். போலீஸ்னு சொல்கிறத விட சைபர் கிரைம் ஆளுங்களால் தான் ஹேக் பண்ண முடியும். அவங்க வந்து எல்லா க்ளவுட் சர்வரும் ஹேக் பண்ணுறாங்களோ இல்லையா, அதை வந்து டீட்டெயிலை வந்து அந்த க்ளவுட் சர்வர்கிட்ட பேசி வாங்கிடுவாங்க. அவங்களுக்கு வந்து அந்த அத்தாரிட்டி இருக்குது, ஆனால் நமக்கு அந்த இது கிடையாது. அதனால் சாதாரணமாக இந்த வெப்சைட் ஆளுங்க எல்லாம் வந்து ஹேக் பண்ணிட்டோம், உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் ஜேம்ஸ், அன்லிமிட்டட் பேஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பி நம்மளும் போய் சரின்னு அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுவோம். அந்த ஆப்புக்கு பேர் பார்த்திங்கன்னா மோடட் ஏபிகே. மோடட்னா அந்த ஆப்போட சில டேட்டா பேஸ் வந்து அவங்களே மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. அதுதான் வந்து மோடட் ஏபிகேம்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ க்ளவுட் சர்வர் வந்து கிளான்ஸ் ஆஃப் கிளான்ஸ் ஒரு ஒரிஜினல் க்ளவுட் சர்வர் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணுற ஆப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அது ப்ரைவேட் சர்வர். இப்போ அந்த வெப்சைட்னா ஹேக் பண்ணுறவங்க வந்து ஒரு சர்வர் வாங்கி வச்சுருப்பாங்க. அந்த சர்வர் வந்து கம்மியான காசு போட்டு வாங்கி வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு இடத்துல இருக்கும். இந்த சர்வரில் வந்து இதே அட்டை காப்பி அடித்து இந்த இதில் வச்சுருப்பாங்க இந்த ஆப்பில். பட் இந்த சர்வரில் வந்து இவங்க வந்து எல்லாத்தையும் அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக தர முடியும். ஆனால் இந்த சர்வரில் தர முடியாது. ஏன்னா இது வந்து நம்ம என்ன சொல்கிறது, இது வந்து நம்மளோட கிளான்ஸ் ஆஃப் கிளான்ஸ் டேட்டா பேஸில் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இன்னொன்று உதாரண சாம்பிள் கூட சொல்கிறேன். இந்த நீங்கள் வந்து இந்த மோடட் ஏபிகே யூஸ் பண்ணி உள்ளே போய் லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆள் வெளியே போனதுக்கப்புறம் தான் உங்களால் அந்த கேமுக்குள்ளே போக முடியும். நீங்கள் கூட வெயிட் பண்ணி பார்த்துருப்பீங்க, உள்ளே போயிருக்காது, லோடாக இருக்காது. அவங்க கூட அந்த வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உங்களால் உள்ளே போக முடியலன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு 6 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் உள்ளே ட்ரை பண்ணிப்பாங்க அப்படிம்பாங்க. அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அந்த மோடட் ஏபிகே இருக்குல்ல, அதோட சர்வர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இப்போ ஒரு 1000-2000 பேர் அந்த சர்வரில் அட் அ டைமில் உள்ளே போகும்போது அது வந்து உள்ளே ஓப்பன் ஆகாது, டேட்டா பேஸ் வந்து ஹேங் ஆகி அப்படியே நின்று கொஞ்சம் பேர்த்துக்கு தான் போகும், கொஞ்சம் பேர்த்துக்கு போகாது. பட் இந்த சர்வர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளான்ஸ் ஆஃப் கிளான்ஸ் ஒரிஜினல் சர்வர், அவங்க வந்து பல கோடி காசு போட்டு ஒரு சர்வர் வாங்கி வச்சுருப்பாங்க. அது அன்லிமிட்டட், யார் வேணாலும் போனாலும் டப்புன்னு ஓப்பன் ஆகும். அதனால தான் நீங்கள் பார்த்தோன்னே அவங்க கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் உள்ளே போனோடனே டப்புன்னு ஓப்பன் ஆகி உங்களுக்கு எல்லாமே ஓப்பன் ஆகும். ஆனால் இதில் வந்து 5 நிமிஷம் 6 நிமிஷம் யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த கேம் மோடட் ஏபிகேயில் வந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். பட் என்ன ஃப்ரீயாக கிடச்சின்னு சொல்லி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. பட் இதில் இருக்கிறவங்க
இப்போ வந்து இந்த மோடட் ஏபிகே யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட மட்டும்தான் உங்களால் ஃபைட் பண்ண முடியும், வார் பண்ண முடியும். இதில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த ஆப் ஒரிஜினல் யூஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஃபேக் யூஸ் பண்ணி அவங்கள பீட் பண்ணிடலாம் நினச்சி உள்ளே போவீங்க. இதை வச்சு இங்கே போய் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கிளானில் ஜாயின் பண்ணி அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லி வார் கொடுக்கலான்னு சொல்லி போனீங்கன்னா இதில் இருக்கிற கிளான்ஸ் நேமும் இதில் இருக்கிற கிளான்ஸ் ரெண்டும் மிங்கிள் ஆகாது. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இது தனி டேட்டாபேஸ், இது தனியாக டேட்டாபேஸ். இதில் நம்ம கிரியேட் பண்ணுற ஒவ்வொரு கிளான் நேமும் போய் இந்த டேட்டாபேஸில் சேவ் ஆகும். இது ரெண்டுமே ஒன்றும் இல்லை, அதுதான் ஆப்ஸ். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மொத்தத்தில் இதை ஹேக் பண்ண முடியாது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சர்வே இந்த வெப்சைட் போய் இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வே வரும், அதை கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெம்ஸ் ஆட் ஆகுங்கிறது அது சுத்த போய் நம்பாதீங்க. நீங்கள் போய் அந்த இடத்துல கொடுத்தீங்கன்னா உடனே உங்கள் சர்வே எல்லாம் வேகமாக என்னமோ கோடு போகிற மாதிரியும் அது போகிற மாதிரி பண்ணிடுவாங்க. அது வந்து டிசைனிங் தான், வெப்சைட் டிசைனிங் தான். அதை பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் வந்து உங்களுக்கு கீழே வரும், நீங்கள் வந்து இந்த 4ல் ஏதோ ஒன்று இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்க, இல்லை உங்கள் டீட்டெயில் இதில் கொடுங்க அப்படின்னு சொல்லி வரும். அந்த டீட்டெயில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு என்ன தெரியுமா சொல்லும், ஓகே நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்க. ஒவ்வொரு டைம் சில 100% என்ன தெரியுமா சொல்லும், அந்த டேப் நீங்கள் வந்து அந்த சர்வே கம்ப்ளீட் பண்ணி இது லோட் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு அடுப்படிச்சு வெளியே வந்துடுவீங்க. அப்போ என்ன ஆகுனா உங்களோட டேட்டா பேஸ் வந்து அந்த வெப்சைட் இருக்கிற ஓனர் வந்து திருடிட்டு இருக்காரு, திருடி மற்ற ஒரு சர்வே மூலமாக வேற ஒரு வெப்சைட்டுக்கு விற்கிறாரு. அதுக்கு வந்து அவங்க வந்து இப்போ என் டீட்டெயிலுக்கு வந்து ஒரு $5 தரேன்னா இப்படி ஒரு 1000 பல லட்சம் பேர் டீட்டெயில் தருவாங்க. அப்போ வந்து அந்த ஏர்டெல்லில் கொடுக்குறாங்கன்னா ஏர்டெல் கம்பெனிக்காரங்களுக்கு தான் நல்லது. அவங்க ஆடை வந்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இதனால தான் அன்னோன் கால்ஸ், அன்னோன் எஸ்எம்எஸ்லாம் வந்துட்டுருக்கு. இதனால் பல பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்து கிளான்ஸ் ஆஃப் கிளான்ஸ் ஹேக் பண்ண முடியும்னு நினைக்காதீங்க. இன்னொரு கிரேட் உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொன்று ஒரே ஒரு கடைசியை ஒன்று சொல்லிக்கிறேன். இப்போ டெம்பிள் ரன் கேம் விளையாடிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டெம்பிள் ரன் கேம் வந்து நெட் இல்லாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இன்டர்நெட் இல்லாமல் நம்ம ஸ்வைப் பண்ணி விளையாடிட்டு இருப்போம். இன்டர்நெட் இல்லாத கேம்ஸை வேணால் நம்மளால் ஹேக் பண்ண முடியும். நம்மளால் இல்லை, ஒரு ஹேக்கிங் தெரிஞ்சவங்களால அதை ஹேக் பண்ணி உங்களுக்கு வந்து அதிகமாக அதில் ஜெம்ஸ் தர முடியும். இது மாதிரி நெட்வொர்க் பேஸ் பண்ணி எந்த கேம்னாலையும் ஹேக் பண்ண முடியாது. இதை புரிஞ்சுக்கோங்க. இனிமேல் நீங்கள் வந்து மோடட் ஏபிகேஸ் டவுன்லோட் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.